எல்லாருக்கும் வணக்கம். டீ டைம் நியூஸ் பேப்பர் பார்ட் 1 ஆகஸ்ட் 27 டெய்லி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை போடலாம்னு ஐடியா பண்ணி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்றது உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடுவோம். இப்போ ஒவ்வொரு விஷயமாக நம்ம ஆரம்பிக்கலாம். டீ டைம் நியூஸ் பேப்பர் சரி. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அவரும் நம்மளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்தாங்க. இரு நாடுகளுக்கு இடையேயான முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. என்ன மாதிரியான அதில் முக்கியமாக நடந்தது என்னென்னா அப்படின்னா குவாட் அமைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஆஸ்திரேலியா டூரில் ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸோட நரேந்திர மோடி எந்த முக்கியமாக இது பண்ணுறான்றது தெரியணும். குவாட் அமைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. அடுத்தது இந்த படத்தில் பார்க்குறவர் தான் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ். அடுத்து லடாக்கில் புதுசாக ஒரு 5 மாவட்டங்கள் உருவாக்கியிருக்காங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. அதே சொல்கிறேன். இந்த படத்தில் பார்க்குற இதை நோட்டில் எழுதியிருக்குங்க. ஜான்ஸ்கர், ட்ராஸ், ஷாம், நுப்ரா, சங்தாங். ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 மாவட்டம் எதுனா லேக் கார்கில். இந்த 2 மாவட்டம் தான் இருந்துச்சு. நிர்வாக வசதிக்காக இதை இப்போ 5 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸஸாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபார் லடாக். இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5, 2019 தான் ஜம்மு காஷ்மீர் இருந்ததை அதன் சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு 370 ரத்து செஞ்சுட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அந்த யூனியன் பிரதேசங்களை பிடிக்கப்பட்டது. இது ஒரு அப்டேட்டு குறித்து வச்சுக்கோங்க. இதே அந்த படத்தில் காமிச்சிருக்கிறது தான் ஆல்ரெடி அந்த லடாக் இருக்குது. இதைத்தான் இவ்வளோ பெரிய மாவட்டமாக இருக்கக்கூடியதை தான் இவ்வளோ மாநிலமாக இருக்கிறது தான் இப்போ எக்ஸஸாக ஒரு 5 மாவட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்த நியூஸ் குஜராத்தில் இப்போ அதிகப்படியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, பெரிய பாதிப்பு நார்மலாக எல்லா இப்போ சென்னையில் இருக்க அளவுக்கெல்லாம் கிடையாது, பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அமித்ஷா குஜராத் முதல்வரோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு அவ்வளோதான். இது தெரியுன்றதுக்காண்டி ஒரே நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அடுத்தது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கு இடையில் ஒரு வட்டமேசை மாநாடு கான்ஃபரன்சிங் மீட்டிங் நடந்துச்சு. அதில் யார் யார் பங்கு பெற்றுக்கிட்டாங்கன்றது தெரியணும். நம்மளோட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இவங்க 2 பேரும் தான் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. சுகாதாரம், கல்வி போன்ற முக்கிய ஒப்பந்தங்கள் இதில் நிறையா கையெழுத்தாச்சு. அது சார்ந்தே நிறையா பேசியிருக்காங்க. இதை ஷார்ட்டாக ஐஎஸ்எம்ஆர்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்எம்ஆர்னால் என்னன்னு சொல்கிறேன். ஐஎஸ்னால் இந்தியா சிங்கப்பூர் மினிஸ்டரியல் ரவுண்டபிள். இந்த இது எங்கே நடந்துச்சு? இது இப்போ நடக்கக்கூடிய வட்டமேசை மாநாடு இது செகண்ட் டைம் நடக்கிறது. செகண்ட் டைம் எங்கே நடக்குது அப்படின்னா சிங்கப்பூரில் தான் நடக்குது. சரி, ஃபஸ்ட்டு டைம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமது தேசிய தலைநகரான டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாநாடு நடைபெற்றது. அது போன 2022
செப்டம்பர் 2022 தான் இந்தியாவில் வந்து டெல்லியில் வந்து முதல் கூட்டம் நடந்துச்சு. எதுக்குரிய முதல் கூட்டம்? ISMR. அது இந்தியா சிங்கப்பூர் மினிஸ்டரியல் ரவுண்டபிள் வட்டமேசை மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2022 நடந்திருக்கு. இப்போ 2024 ஆகஸ்ட்டில் வந்து சிங்கப்பூரில் நடந்திருக்கு. 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. இது தெரிஞ்சால் போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, யுக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல். இது என்னன்ற விஷயம் வந்து நமக்கு தெளிவாக தெரியணும். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வந்து போர் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு முடிவுக்கு வர சூழ்நிலை இருக்குது. இதை ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இதில் முக்கிய பங்காற்றியது வந்து இந்தியா தான். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து தைரியமாக 2 நாட்டு அதிபரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால் இது நமக்கு கேள்வி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது அந்த போர் நடந்த பகுதிகள் உக்ரைனில். இந்த படத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற நம்ம இந்திய பிரதமர் மோடி, அந்த கோட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் விளாடிமிர் புதின். இவர் தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். உக்ரைனோட அதிபர் வந்து ஜெலான்ஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இது ஏன் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை நடந்துச்சுன்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். சோவியத் யூனியனாக இருக்கிறப்ப அந்த ரஷ்யா வந்து அதாவது பல்வேறு நாடுகளாக பிரிந்ததில் வந்து பார்த்திங்கன்னா, உக்ரைனும் தனியாக பிரியுது. அந்த உக்ரைன்ட்டு இருக்கக்கூடிய கிரிமியா என்ற பகுதியை வந்து ரஷ்யா வந்து கைப்பற்றுது. 2014 ஒரு போரில் வந்து கைப்பற்றுறாங்க. அதில் ஆரம்பித்த பிரச்சனை தான். அதிலேருந்து இது பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. தீவிர போது வந்து 2022 தான் ஆரம்பிச்சிச்சு இந்த இது சம்மந்தமாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யா சைடு வந்து விளாடிமிர் புதின் வந்து விடாப்பிடியாக இருக்கார். இந்த சைடு வந்து உக்ரைன் சைடு வந்து அதிபர் ஜெலான்ஸ்கியும் விடாப்பிடியாக இருக்கார். உக்ரைன் சைடு வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்க நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும், சின்ன நாடாக இருந்தாலும் ரஷ்யா வந்து இதை தோக்க விடக்கூடாதுன்றதுக்காக 2.5 வருஷமாக அவங்களும் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் போன மாதம் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனுக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது, போன மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை வந்து நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து சந்திக்க போகிறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி 26ஆம் தேதி உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கியும் சந்தித்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எப்படி அவர் எதில் போனார், இப்படி ஒரு போர் சூழலில் வந்து எப்படி பிரதமர் வந்து பாதுகாப்பு எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தலைநகர் போலந்து, கீவ். உக்ரைன் தலைநகர் வந்து எதுனா கீவில் தான் எல்லாத்தையும் போய் சந்திக்க போகிறாரு. போலந்துக்கு போய் தான் அதுக்கடுத்து ஒரு 10 மணி நேரம் கழித்து கீவுக்கு போக முடியும். கீவில் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தாங்க. ரயிலில் போகிறார். விமான போக்குவரத்து அவ்வளோ இதாக இருக்காதுன்னு சொல்லி, அந்த ரயில் பேர் என்னன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரயில் ஃபோர்ஸ் ஒன். அந்த ரயிலில் தான் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, 30லேருந்து 40 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு வந்து நம்ம பிரதமர் நம்ம நாட்டு சார்பாக வந்து இதான் முதன் முறை. அந்த படத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், போலந்து நாட்டில் பிரதமர் மோடி. சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு போலந்து சென்ற முதல் இந்திய பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க், அதிபர் ஆண்ட்ரேஜ் டூடா ஆகியோரை சந்திக்கிறார். இதை குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் பேரெலாம் தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு போனவர் வந்து இதே ட்ரெயினில் தான் போனாங்க, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். அந்த ட்ரெயின் பேர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், ரயில் ஃபோர்ஸ் 1. அடுத்த பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.